வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையுருவி. இந்த அப்டேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் 14க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து போருக்கு ரெடி ஆயிட்டு. யாருக்கு எதிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிரா. ஈரான் அப்படிங்கிற ஒற்றை நாட்டுக்கு எதிரா இத்தனை வளைகுடா நாடுகளும் அமெரிக்காவோட சேர்ந்து கரம் கோக்குது அப்படிங்கும்போது, ஆனாங்க அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓத்தாலாம் நின்றுட்டு அத்தனை பேரையும் எதுக்குறாங்க பாருங்க. ஈரானுக்கு செம்ம கெத்துங்க. நெஞ்சில செம்ம கெத்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போரை நிறுத்த தயார், பேச்சுவார்த்தைக்கு தயார். அதுக்காக எங்களோட சுயத்தையும் தன்மானத்தையும் எங்கள் பாதுகாப்பையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. எங்களை அடித்தா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த அரபு நாடுகள் இருக்குல்ல, அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அமெரிக்கா அவங்களோட ஃப்ரெண்டு, ஈரானை பகைச்சிக்கிட்டா தொலைச்சி கட்டிடுவாங்க. ஸோ இருதலை கொல்லி எறும்பு இருக்கு இல்லையா, மதில் மேல் பூனை, அதுதான் இப்போ அந்த அரபு நாடுகளோட நிலைமை. ஏன் இதுக்கு இவங்க இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து அதோட உக்கிர ஆட்டத்தை, அதோட உக்கிரம் எந்த அளவுக்கு அப்படின்னா, வெறி அடங்கலை. காமினி அவர்கள் கொல்லப்பட்டதுலேருந்தே அவங்களோட கோபம் எப்போ தனியும்னே தெரியல. அந்தளவுக்கு உக்கிர தாண்டவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் அமெரிக்கா தளங்களை பார்த்து தான் அழிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க மேலே எந்தெந்த நாடுகள்லேருந்து எந்தெந்த தளங்கள்லேருந்து அட்டாக் பண்ணாங்களோ அதை மட்டும் தான் அழிச்சிட்டு இருந்தாங்க திருப்பி. ஆனால் அவங்களோட கோபம் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, உங்கள் மண்ணிலேருந்து தானே எங்களுக்கு தாக்குதல் வருது, அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, உங்களையும் நாங்கள் அடிப்போம். அவங்களோட எங்கள் எதிரியோட நண்பனான நீங்கள் எனக்கு எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து கொலை வெறியில் தாக்குதலை நடத்திட்டுருக்கு. எதுக்குமே சளைக்காத போர். நாமெல்லாம் நினச்சிட்ருக்கோம் எங்கேயோ நடக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். இல்லைங்க, இந்திய பெருங்கடலில் ஈரானோட கப்பலை ஒரு அமெரிக்க மிசைல் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அதில் இருந்த ஒரு 30 பேருக்கு காயங்கள் வந்து அவங்களோட எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவசர அழைப்பு வந்ததை கேட்டு இலங்கை கடற்படை வீரர்கள் போய் காப்பாற்றியிருக்காங்க. இங்கே போருங்கிறது நம்ம வரைக்கும் தொற்றுச்சு. இது ஆக்சுவலி ட்ரம்ப் ஆடுற விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப மோசமான மட்டமான ஒரு பரமபதம்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப் தன்னோட ஆளுமையை காட்ட தன்னோட சுயநலத்துக்காக இத்தனை நாடுகளையும் பலிகடா ஆக்கி ஒரு நாட்டுக்கு எதிராக இத்தனை நாடுகளை திசை திருப்புறாங்க பாருங்கள். இப்போ ஐரோப்பிய நாடுகளும் இந்த சிக்கலில் சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஸ்பெயின் வெளிப்படையாக சொல்லிடுச்சு, நாட்டோ உறவுங்கிறது வேறு, எங்கள் தளத்துலேருந்து நாங்கள் உங்களை அட்டாக் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு. ஆனால் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு தன்னோட ஆதரவை கொடுக்கும்போது இப்போ ஈரானோட கோவம் அந்த பக்கமும் திரும்புது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த போர் வந்து ஈரான் இஸ்ரேலோட போரா, இல்லை அமெரிக்கா ஈரானோட போரா, புரியவே இல்லை. ஒருத்தனை இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறாங்களே, இது தர்மமாங்க? போர் தர்மமா சொல்லுங்கள். ஆனால் பாவம் தானே இந்த மக்கள். ஆனால் வந்து இவ்வளோ ஒரு நெஞ்சில் உரம் இருந்தால் அந்த நாட்டு மக்களும் சரி, அவங்க அந்த நாட்டு இராணுவமும் சரி, இவ்வளோ அதிரடியான ஆக்ஷன்ஸை நடத்துவாங்க. கண்டிப்பாக பொறுத்து இருந்து பார்ப்போம். எனக்கு வந்து மனசில் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோங்க. ஆனால் ஒரு நாட்டை இத்தனை நாடை சுற்றி வளைக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்தியாவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கங்க, அமைதி திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவோட நிலைப்பாட்டை வச்சுட்டாங்க. நாம் எப்போவுமே மிடில் மேன் தான். ஸோ அதனால் நம்மளோட கருத்தை மோடி அவர்கள் தெரிவிச்சிட்டாரு. இப்போது இந்திய பெருங்கடல் வரைக்கும் வந்த போர் நம்மக்கிட்ட வருமா அப்படின்னா, இங்கே தான் நாம் சேஃபாக இருக்கோம். ஏன்னா அமெரிக்கா அவங்களோட தளங்களை கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் அந்த தளங்களை, இராணுவ தளங்களை அனுமதிக்க இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் ரொம்ப ரொம்ப கொடுமைகளையும் துயரங்களையும் அனுபவிச்சிருக்கோம். அதனால தான் நம்மளோட எல்லா பிரதமருமே இதுக்கு சம்மதிக்கிறது கிடையாது. கூட்டு பயிற்சி நடத்துவாங்களே ஒழிய அவங்களோட தளங்களை நம்ம மண்ணில் அனுமதிக்கிறதில்ல. அதனால தான் நாம் சேஃபாக இருக்கோம். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு போய் இந்த போர் முடிய போகுது அப்படின்னு தெரியலை. பல நாடுகள் அவங்களுக்கு ஆதரவாகவும் பல நாடுகள் எதிர்ப்பாகவும் மாறிட்டு இருக்கும்போது ஈரானோட நிலைமையும், ஏன்னா ஈரான் வந்து பொருளாதார ரீதியாக மற்ற அரபு நாடுகளை கம்பேர் பண்ணையில் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. அவங்களோட
அ செல்வங்களை எல்லாம் இந்த போருக்காக அவங்க பயன்படுத்திட்டு வரும்போது, அவங்க ரொம்ப வீக் ஆகுறதுக்கான சூழ்நிலைகளும் வரலாம். அ கடவுள் அவங்க நம்புற அந்த இறைவன் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம இங்க சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா, அ பல இழப்புகள ஈரானும் பார்த்துட்ருக்கு ஒத்த ஆளா நின்னு. அவங்களுக்கு உதவிக்கரம்னு நீட்டுறதுக்கு இன்னும் யாரும் வரல. யாருக்கிட்டயும் போய் அந்த நாடு கேட்கவும் இல்ல. சிங்கிளா நிக்குது. சிங்கம் இல்லையா? அதனால. ஆனா, அந்த நாட்டுக்கு எதிரா இழைக்கப்படுற அநீதியா தான் நான் இத பார்க்குறேன். அம் இனி வரும் பதிவுகள்ல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். 5 நாளா நடக்கிற இந்த போர் கூடிய சீக்கிரம் நிறைவடையணும், முடிவுக்கு வரணும் அப்படின்னு தான் நாம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நான் உங்கள் மண்ணைக்கலை அருவி.